யாராவா கும்பிடு. இந்தாங்கம்மா சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. ஏய் புடவை சரி எழுத்து மூடுடி. என்னடி இப்பதான் தீபாவளிக்கு இந்த புடவையை வாங்கி கொடுத்த, அதுக்குள்ள பழசாயிடுச்சா? ஆமா, ஏன் முகமெல்லாம் வீங்கி இருக்கு? உன் வீட்டுக்கார என்ன பழையபடி குடிக்கிறானா? ஆமாங்கம்மா, அது எங்க திருந்தது? ஐயோ கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியாச்சு. இந்த பாருங்கம்மா, நேற்று ராத்திரி கூட குடிச்சிட்டு வந்து சுருட்டால சோடு வச்சுட்டாரு. அட பாவி, எங்க இவ விஷயத்தை நீங்க கொஞ்சம் கவனிக்க கூடாதா? நீயே சொல்லிட்டீல்ல, கவனிச்சிடுறேன். நான் வரேம்மா. பொழுது சாய் போது குழந்தை வரை தனியே போட்டு வந்திருக்கேன். பக்கத்துல கூட யாருமே இல்ல. அப்ப நான் வரேன். என்னங்க சால்வையை விட்டுட்டு போறீங்க? கை கெட்டினது வாய் கெட்டாம போச்சேன்னு கவலையா இருக்கா? கை கேட்ல அப்புறம் வாய்க்கு இந்தா பழம் வச்சுக்கோ. ஏ கல்யாணி, என்ன இங்க போச்சிட்டு இருக்க? பொழுது சாயல, நாங்க வரோம். எங்க முதலாளி போறீங்க? ஒண்ணு இல்ல, பொழுது சாஞ்சு ஒரு வெடக்கோழி கூட்டுல அடையலன்னு சொன்னாங்க, போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஊருக்கு பெரிய மனுஷனாச்சே, பொறுப்பா நடந்துக்க வேண்டாம். புரியலையா? சட்டையை கலட்ட போறேன். நேரத்தை காலி பண்ணு. போகும்போது வண்டி எடுத்துட்டு போகும். சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாமா? என்ன விட்டு போயிட்டாமா. நான் என்ன பாவம் செஞ்சேன், இப்படி பண்ணிட்டாலே. ரங்கா பாருங்க, இப்படி பண்ணிட்டா என்ன விட்டு போயிட்டாரங்க. ஐயா பாத்தீங்களா ஐயா, இப்படி பண்ணிட்டாலே என்ன காரணம்னு தெரியலையா. காரணம் புரியலையா? செய்யறத செஞ்சு போட்டு ஒண்ணு தெய்வம் நடிக்கிறியா? காசு கேட்டா குடுக்கணும் சொல்ல போயிருக்கியா? செய்யா செய்யா அவன் கொள்ள வாய்ப்பு சொல்ல அடிக்கிறதா செத்து போன திரும்ப வந்தா போறா. வழக்கப்படி பஞ்சாயத்து கூட்டுங்க, தீர்ப்பு நம்ம கையில இருக்குது. நீ சொல்லு, நான் என் பொண்டாட்டிய கொண்டேனா? எல்லாரும் பார்த்து நீங்க இருக்கல, நீங்க சொல்லுங்க. என்னடா யோசனை? பஞ்சாயத்து கூட்ட வேண்டியதுதானே? சொன்ன சைடா என்ன நம்புங்கய்யா. நாங்க நம்புறோம் ஐயா, ஆனா தங்கராஜே நம்ப மாட்டேங்கிறாரு. நீதான் குடிபோதில பொண்டாட்டியை போட்டு கொண்டுட்டேங்கிறாரு. ஆமாங்க, அவன் ராத்திரியெல்லாம் குடிச்சு போட்டு பொண்டாட்டி அடிச்சு கலாட்டா பண்ணுவாங்க. அப்படி அடிச்ச அடியில படாத இடத்துல பட்டு உசுறு போயிச்சுங்கிற. அந்த உசுறு மேல உடம்பு என்ன பண்றதுன்னு தெரியாம மரத்துல தூக்கி தொங்க விட்டாங்கிற. ஆமாங்க, இதுல என்ன சந்தேகம்? இவன் தான் தூக்குல தொங்க விட்டான். என்னையா?
ஐயா அனாதையா இருக்கிற என் குழந்தை நினைச்சு பாருங்க ஐயா. நினைச்சா பாவமா தான் இருக்குது. இப்படி மனுஷனுக்கு மனுஷன் பாவ ஒளியும் பாக்குறதுனால, இறக்கப்படுறதுனால நியாயம் கிடைக்காதுதான் நம்ம ஒரு புது பழக்கத்தை வச்சிருக்கிறோம். மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு சொல்லுவாங்க. மக்களா தீர்ப்பு சொல்லிட்டீங்க, நீ மகேசன் சொல்ல வேண்டியதான் பாக்கி. ரங்கா, மகேசனை கொண்டு வா. ஐயா ஐயா நீங்களாவது சொல்லுங்க. நான் என்னப்பா செய்யறது? உன்னுடைய பலவீனமே உனக்கு யமனா போச்சு. மாப்பிள்ளை அழைப்பு. என்ன அப்படி பாக்குறீங்க? இதுக்கு பேரு எங்க ஊர்ல மாப்பிள்ளை அழைப்பு. பாருங்க, குற்றவாளிகளை சட்டம் தண்டிக்குதோ இல்லையோ, எங்க ஊர் பஞ்சாயத்துல இப்படிதான் தண்டனை கொடுத்து போலீஸ் ஒப்படைப்போம். ஐயா நான் எந்த தப்பு செய்யலையா? ஐயா என்ன நம்புகையா? ஐயா நான் எந்த தப்பு செய்யலையா? என்ன நம்புகையா? ஐயா என்ன நம்புகையா? தப்பு செய்யலைங்க. நான் கையால பிடிச்சுறேன். சின்ன சந்து கிடைக்கூடாத பூந்து விளையாடுறீங்க. எதுல சின்ன சந்து? அதான் முதலாளி, கல்யாணி புருஷன் குடிகாரங்களை சாக்க வெட்டி பழி அவன் தலையில போட்டு பிரச்சனை அப்படியே கவுத்துட்டீங்க. அறிவு இல்லாத ஜனங்க இருக்க வரைக்கும் நம்ம அதிகாரம் நல்லா கொடி கட்டி பறக்க. அடிக்கிற காத்து சூறாவளியா இருந்தா கொடி என்ன, கொடி கம்பமே பறக்கும். ஆமா, இடத்து காலி பண்ணு. வீட்டுல தனியா பேச முடியல, நீங்க வந்திருக்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியா? போ சொல்லுமா. ஆத்தோட செஞ்ச பாவம் நேத்தோட போச்சுன்னு நினைச்சல. அது நம்ம கல்யாணி கிட்ட துவக்க போட்டிருந்த பாவம், அவதான் போய் சேர்ந்துட்டாள. இப்ப புதுசு வந்துருச்சு. அப்புறம் என்ன, நீ துவைக்க போறியா? ஆமா, துவைச்சு உன் சாயத்தை வைக்க போறேன். கல்யாணி சாவுக்கு நீதான் காரணம். அப்படிங்கிற? அவளை கெடுத்து கொன்னது நீதான். எப்படிங்க பார்த்த மாதிரி சொல்ற? இதை விட வேற சாட்சி வேணுமா? பாப்பா, பஞ்சாயத்துலயும் கோர்ட்லயும் சாட்சி பேசணுமா? இதெல்லாம் மாயாஜால படத்துல வர்ற மந்திர புடவையா? செத்து போன கல்யாணி புடவை பேசுங்க. பேசும்.
சரியான நேரம் வரும்போது இந்த புடவையும் பேசும். மேடை போட்டு மை செட் வச்சு தர்றேன், ஊரெல்லாம் போய் பேசு. நம்பிடுவாடா, நம்புறதுக்கு ஒருத்தருக்கா அந்த ஊர்ல இருக்கான், காட்டுறேன். ஓ எதிரிலேயே நிக்க வச்சு காட்டுறேன், உன்னையே எதிர்க்க வச்சு காட்டுறேன். பாப்பா வேண்டாமா, நாளைக்கே உன் புடவையும் ஏசு தண்ணீரை மறந்துட போகுது. என்னை பத்தி நீ இன்னும் தெரிஞ்சுக்கல. நான் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆனா இந்த ஊருக்கெல்லாம் தெரிய வேண்டாமா? குட்ட குட்ட குனிஞ்சு நிக்கிற இந்த ஏழங்களோட முதுகெலும்பு ஒரு நாள் நிமிரத்தான் போகுது. அன்னைக்கு அவங்க முன்னால அவமானத்தால நீ தலை குனியத்தான் போற. சவால் விடுறியா? சத்தியமே பண்றேன். கவிதா, உனக்கு வேற வீடு பார்த்திருக்கு, இனிமே யமுனா மட்டும் இங்க இருந்துகிட்டோம். என்ன புதுசா இருக்கு? ஆமா புதுசுதான், ஒரு மாற்றம் வேணும் இல்ல. என்ன விளையாடுறீங்களா? இனிமேதான் விளையாடணும். யமுனா இல்ல, அவளுக்காக தான் ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கேன். அது என் உயிர் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அடுக்க போறியா? ஏற்கனவே அவளை தூக்கிட்டு வர சொல்லி ஆள அனுப்பிச்சாச்சு. முதலாளி முதலாளி, நாம மோசம் போயிட்டு முதலாளி. காத்திருந்தோம் பொண்டாட்டிய நேத்து வந்தோம் பறிச்சிட்டு போற மாதிரி. என்ன ஓர? ஐயோ, நீங்க பாலூட்டி வளர்த்த கிளி, அந்த பஞ்சவர்ண கிளி யமுனா இருக்காளே, அவளும் ரங்கனும் வாய்க்கா வரப்பெல்லாம் தோப்பும் துறவெல்லாம் போமா ஊர்கோலம்னு அலைஞ்சு திரியறாங்க. என்ன ஊர்வலமா போறாங்க? அப்படியே 2 பேத்துக்கு சபவலமாக்குங்கடா. எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்க கூடாது. இல்ல, பத்தினி ஆகணும் தானே அவன் பின்னாடி போறான். அவன் கண் முன்னாடி நம்ம ஆளுக்கு 10 பேத்து விட்டு பத்தினி இல்லாமக்கிறா. அட பாவிங்களா, விடு என்ன. நான் என்ன இப்பவே போய் சொல்ற? ஊரை கூட்டி இந்த அநியாயத்தை சொல்ல போறேன்.